உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, இவங்க ஜனனியோட ஃப்ரெண்டோட அம்மாப்பா ஏதோ பிரச்சனையில இருக்கிறதா சொன்னாங்க. அதான் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருக்கட்டுமேனு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா எங்களை வீட்டுக்குள்ளே விடலப்பா. நாங்க நைட்டு ஃபுல்லா வெளியே தான் பாருங்க. என்னது, உன்ன வீட்டுக்குள்ள விடலையா? யார் பண்ணது? அம்மா, 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 என்னமா அது? நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை இப்படிதான் நடத்துவீங்களா? இல்ல ராசு, நான் அவங்கள வெளில போக சொல்லல. நாங்க உள்ள வந்தா கூப்பிட்டோம். உன் மருமக தான் உன்னோட சம்மதம் இல்லாம அந்த அம்மா உள்ள அழைச்சிட்டு வர மாட்டேன்னு அடம் பிடிச்சா? என்னது? நீ வேற இல்ல, நாங்க என்ன பண்றது? நீயே சொல்லு. மாமா, ராத்திரி நேரத்துல அவங்கள என்னால வெளியே தனியா விட முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட தான் இருப்பேன்னு சிவாவும் இங்கே இருந்துட்டான். என்னடா பாட்டியும் மாமாவும் இப்படி சொல்றாங்க? என்ன மச்சான், இதெல்லாம் தேவையா? நாங்க கூப்பிட்டப்பவே உள்ள வந்திருக்கலாம்ல. ஜனனி தான் சொன்னது கேட்க மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சா. நீங்களாவது கேட்கலாம்ல. பாருங்க மாமா இப்ப எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு. பா, நாங்க கெஞ்சி கேட்டு கூட உள்ள வரலப்பா. மாமா, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்களேன்னு நாங்களே சமைச்சு எடுத்துட்டு வந்தோம். இவங்க சாப்பிடல. ஆனா அப்புறமா ஹோட்டல்ல இருந்து வர வச்சு சாப்பிட்டாங்க மாமா. இப்ப பாருங்க, எங்களை குறை சொல்றாங்க. ஐயோ அப்பா, நடந்ததெல்லாம் இது. ஆமா மாமா, நான் தான் அப்படி சொன்னேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவங்கள இந்த வீட்ல தங்க வைக்கிறது சரின்னு தோணுச்சு மாமா. அப்புறம் என்னடா சிவா பிரச்சனை? ஏமா, இதுக்கெல்லாம் என்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? உள்ள கூட்டிட்டு போயிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிருக்கலாமே. சரி சரி, உள்ள வாங்க. ஜனனி, அவங்கள உள்ள கூட்டிட்டு வா. பாரு, வந்தவங்களை இப்படி பணியில படுக்க வச்சிருக்கீங்களே. அம்மா, நீங்க உள்ள வாங்க. சரிங்க, வாங்க. ஏம்மா, உண்மையே சொல்லிருக்கலாம்ல. தம்பி பாவம் மாட்டிக்கிட்டார்ல. என்னால யாருக்கும் இந்த குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது சித்தி. இப்ப எனக்கு அதுதான் முக்கியம். சிவா, எல்லாரும் ஒண்ணு சேரும் போது நாம விலகிக்கிறது குடும்பத்துக்கு நல்லது. எல்லாரும் நான் சொன்னது பொய்ன்னு சொன்னாங்க பாத்தியா? அப்போ இந்த வீட்டுல நான் யாரு? நீங்க தானே சிவா எல்லாமே. அதனாலதான் பயப்படுறாங்க. சித்தி, வாங்க. என்ன மாப்பிள்ள, உங்க பொண்ணு நிலா சின்ன குழந்தை, அவ எவ்வளவு சரியா பேசுறா. நீங்க போய் இப்படி பதில் சொல்லலாமா? இல்லப்பா, நாங்க சாப்பாடெல்லாம் கொடுத்தோம்ப்பா. அவங்க தான் சாப்பிடல. எது, ஆத்துல தள்ளி விட்டுட்டு தாகத்துக்கு தண்ணி குடிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரியா? ரம்யா, சிவா மேல உனக்கு கோபம் இருக்கலாம், அதுக்காக இப்படியே நடந்துக்கிறது? அப்புறம் உன்னோட நியாயம் செத்து போயிடாதா? ஏமா, உனக்கு என்னமா ஆச்சு? நீ பாத்துக்க நினைச்சா வழிகாட்ட வேண்டிய நீயே தலைவலி ஆக்கியமா. அம்பலத்தார் வீட்டுல அவரோட மகனுக்கே ஏடலன்னு ஊர்ல பேச மாட்டாங்களா? இதெல்லாம் எனக்கு தானே அசிங்கம். ஏமா, நான் ஊர்ல இல்லைன்னா நானே இல்லைன்னு ஆயிருமா?
அப்பா ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஏன் அவர் இப்படி பேச வைக்கிறீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் அவர் தாங்க மாட்டாரு. அதான் கோபத்துல பேசிட்டு போறாரு. இருக்கட்டும்மா, அவர் பையனை மாதிரி இருக்காரு. சரி, நீ அவளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடு சிவா. போலாமா? நீலா டாடா. வரோம் சித்தி. ம். டாடா. ஆஹா, பக்தி பரவசமா இருக்காளே. முருகா, இவகிட்ட இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? எல்லாம் முருகனோட அருள். ஓ, உங்க தயவு தானே? ஆமாப்பா, பொண்டாட்டி சாமி கும்பிடும்போது புருஷன் நின்று வேடிக்கை பார்க்க கூடாது. எனக்கு அது மட்டும் தாங்க தெரியும். வேற என்ன பண்ணணும்? போய் அவ பக்கத்துல உட்காரணும். அப்பதான் அவ வேண்டுதல் நிறைவேறும். ஓ, ஜனனி ஏதோ வேண்டிக்கிறா. நான் போய் பக்கத்துல உட்காந்தா அது நிறைவேறிடும், அப்படித்தானே? ஆமா, இப்படி பக்கத்துல உட்காந்து வேண்டிக்கிற விஷயம் இது வரைக்கும் எனக்கு தெரியாம போச்சே. இனிமே விட்டுறாதீங்க தம்பி. போங்க, போய் உட்காருங்க. ரம்யா, இங்க வா. என்ன? கொஞ்சம் இங்க வா. எந்திரி. முடியாது. எந்திரி, எந்திரிச்சு சொல்றேன். வா வா. ஏய், நீ எதுக்கு அங்க போன? சாமி கும்பிட. சாமி கும்பிட அங்கதான் போகணுமா? அங்க மட்டும் தானே சாமி இருக்கு. புருஷனும் பொண்டாட்டி சாமி கும்பிடுற இடத்துல உனக்கு என்ன வேலை? சாமி கும்பிடுற இடத்துல புருஷன் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கணுமா? நீ அங்க இருக்க கூடாது, அது முறையும் இல்ல. சிவா எனக்கு தாய் மாமா. அவரு பக்கத்துல உட்கார உரிமை எனக்கு இருக்கு. உன் தாய் மாமனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா. உன் உரிமை அங்கே கட்டாயிடுச்சு, புரியுதா? அவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நான் காத்துட்டு இருந்தவ. அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் உரிமை இருக்கு. நான் சாமி கும்பிட போறேன், வழிய விடுங்க. இல்ல, உனக்கு வெக்கமா இல்ல? என் மாமா கூட உட்கார்றதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.